ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் நான் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கஷாயம் தான் பார்க்க போகிறோம். நெஞ்சு சளியை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு வெத்தலை கஷாயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 வெத்தலை வந்து எடுத்துகிட்ருக்கேன். காம்பு கிள்ளியாச்சு. இதை நல்லா தூளாக வந்து கிள்ளி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அம்மியில் தட்டி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, இதையும் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதைகள், இதையும் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். லேசாக வந்து தட்டினா போதும். சீரகம் 1/4 டீஸ்பூன், இதையும் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஃபைனலாக கஷாயத்தில் வந்து சேர்க்கறதுக்கு 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து கரெக்டாக இப்போ எந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோமோ அதில் 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூளாக கட் பண்ண வெத்தலையை போட்டுக்கணும். தட்டி எடுத்த இஞ்சி, தனியா, சீரகம், அதே போல் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1.5 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ்லேருந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வந்து சுண்ட விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சாறு பூரா வந்து இறங்கும் நல்லா எசன்ஸு. ஃபைனலாக நம்ம அந்த 1.5 கிளாஸ் நம்ம வச்ச தண்ணி 3/4 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரும்போது 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து வடிகட்டி நம்ம குடிச்சிடலாம். இது வந்து வெறும் வயிற்றில், காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இதோட எஃபெக்டிவ் வந்து ரொம்பவே நல்லது. அதாவது வந்து நல்லா வந்து சளி, இருமல், உடம்புல வந்து எங்கே தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட சளியையும் நல்லா வந்து கரைச்சி கொண்டு வந்துடும். கண்டினியூவாக வந்து ஒரு 3 or 4 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. இது வந்து நைட்டு டைமில் எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நான் காலையில் தான் போடுறேன். வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இதை இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சதும் வெத்தலையை இது போல் பொடியாக நல்லா கட் பண்ணி போட்டுட்டேன். கூடவே வந்து இஞ்சியையும் நல்லா தட்டி போட்டாச்சு, 1/2 துண்டு இஞ்சியும். இப்போ நம்ம நல்லா தட்டி வச்சுருக்கக்கூடிய சீரகம், தனியாவும் நல்லா தட்டி எடுத்தாச்சு. தனியா, மிளகும் இது போல் வந்து தட்டி எடுத்துக்கோங்க, ஒன்று பாதியமாக. இதையும் இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா 1லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். ஐயில் வச்சு கொதிக்க வைக்காதீங்க, நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பொறுமையாக வந்து கொதிக்க விடுங்க. நெஞ்சில் தேங்கி இருக்கக்கூடிய பழைய சளிகள் மற்றும் எல்லாமே வந்து நாள்பட்ட சளிகள், நோய் கிருமிகள் எல்லாத்தையும் வந்து இந்த வெத்தலை கஷாயம் நல்லா வந்து வெளியேற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். மோஷன் வழியாக சளியெல்லாம் வந்து வெளியேறிடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். வெத்தலை நல்லா ஜீரண சக்தி தருவதோட நெஞ்சு சளியை கரைச்சி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் தான் வெத்தலை. இப்போ நல்லா வத்தி வந்துடுச்சு. நமக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை இதோடு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டிடலாம். பாருங்கள், இதில் வடிகட்டியாச்சு. இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் வச்சோம்ல நம்ம. இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. நமக்கு கரெக்டாக 1 கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. இதை நல்லா வந்து கொஞ்சம் வந்து நம்ம நல்லா வாய் பொறுக்கிற அளவுக்கு நல்லா வெதுன்னு வந்து கொஞ்சம் சூடாக வந்து குடிச்சிடணும் இதை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.